வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன் தான். எட்ஜ் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிக் பண்ணிவிட்டு எல்லாமே டிக் பண்ணியிருக்கு, லாக் பண்ணியிருக்கு, கீழே ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஏரோ மார்க் அண்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன். இது வந்து ப்ரீமியம் ஆப்பில் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அன்லாக்கில் இருக்கும், யூஸ் பண்ண முடியும். நிறைய எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணவே முடியும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளில் இருக்குது. பட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உங்களுக்கு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தமாக இந்த அப்ளிகேஷனோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 270 வருது. ஃப்ரீயாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே நண்பா, இந்த ரூ. 270 ஆப்பு உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போகுது. தெரியாமல் போய் மட்டும் கமெண்ட்டில் வந்து மட்டும் இந்த ஆப் டவுன்லோட் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது ஃப்யூச்சரில் இனி டவுன்லோட் பண்ண வரவங்க கமெண்ட்டை பார்த்து போட்டு டவுன்லோட் பண்ணாமல் வீடியோக்கு டிஸ்லைக் மட்டும் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் தெரிஞ்சுட்டுங்க. தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க், ஆப் டவுன்லோட் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடியே இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிங்க்கை தான் நான் கீழேயும் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் எல்லாமே காட்டும். எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரௌசருமே காட்டுது. இந்த ப்ரௌசர் எல்லாமே இத்தனை ப்ரௌசர் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்து போட்டு எது பெஸ்ட்டான ப்ரௌசராக தெரியுதோ அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு இதில் பார்த்ததில் ஏதாவது ப்ரௌசர் இதெல்லாம் எதுக்கு, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் தனித்தனியாக போடலாம். இல்லைனா 5 பெஸ்ட்டு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரோம் தான். கூகுள் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பெஸ்ட்டான, நான் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டவுன்லோட் லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ண உடனே நான் க்ரோம் ப்ரௌசரே செலக்ட் பண்ணேன். நீங்களும் அதுவே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அது கீழேயே வந்து தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, இது எல்லா டீட்டெயிலுமே இங்கே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் படித்து பார்க்குறதுனாலும் படித்து பார்த்துக்கலாம். இப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதரவு தர, உங்கள் ஆதரவும் நட்பும் என்றும் எனக்கு முக்கியம், உங்கள் ஆதரவு தர சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படின்னு இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ தான். இதில் யூடியூப் சேனலில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இதில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. இதை இப்படி கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். என்னோடய சோஷியல் மீடியாவோட எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் இருந்ததுனாலும், வாட்ஸ்அப் இருந்ததுனாலும், எதில் நீங்கள் இருந்தீங்கனாலும் அதில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுறது மூலமாக அதுலேயும் நான் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் நீங்கள் அது மூலமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் கேட்கும். நான் க்ரோமையே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். டேரா பாக்ஸ் தான். இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வீடியோவும் நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதுவும் ஒரு ப்ரோ ஆப் தான். இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதை பற்றின வீடியோ நான் தனியாக அடுத்த வீடியோவாக நான் போட்டுடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டவுன்லோடு ஐக்கான் போட்டிருக்கும், சிம்பிள் போட்டிருக்கும். அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். அதை நம்ம கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுங்கன்னு காட்டும். இந்த டேரா பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இந்த க்ரோம் ப்ரௌசர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ப்ரொபோசல் செலக்ட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துருச்சு. நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீங்கள் அது எப்பவும் போல் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. பர்மிஷன்ஸ் கேட்சுனா அலோவ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எட்ஜ் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். காட் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் எந்த ஒரு தொந்தரவும் வராது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே நான் சைடில் வேணால் காமிக்கிறேன். சில ஆப்ஷன்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கும். இதில் நான் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஒரு சைடில் ஒரு ஒயிட் கலர் நான் ஏதாவது வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணுறேன். அந்த சைடில் இருக்கிறது போயிடும். சைடில் இருக்கிறத ஆன் பண்ணுறேன். இங்கே வந்திருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஆப்ஷன் தான். இதை நான் உங்களுக்கு டிக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நான் டிக் பண்ணி காமிச்சிட்றேன். எல்லாமே இங்கே வந்துடும். இதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது வைப்ரேட் ஆகிற மாதிரி, ஃபுல் ஸ்க்ரீனாக கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிற மாதிரி, லாங்குவேஜ் தமிழில் கிடையாது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மோர் எட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் உங்களோட சைஸு, உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிறது வேண்டாம், எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட் சைடில் எந்த சைடில் வேணுமோ அந்த சைடில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டி அதை நீங்கள் சின்ன கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதை கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், இதை மேலே கீழே மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும், சின்ன சைஸாக இருக்கணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சின்னது பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல ஃபியூச்சர் இருக்குது. இதில் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா சைடில் பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டோட்டலாக இது ப்ரோ ஆப்பு. 270 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டிய ஆப் அப்படிங்கிறனால ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்ஷன்ஸ்க்கும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டவே காட்டாது. தென் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்ஜ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதோட கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அது எப்படி வேணுமோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் விட்டு பேக் வந்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை இப்படி தள்ளும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் மோடில் வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் போட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தீம்ஸ் இருக்குது. தீம்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலர் வச்சுக்கலாம். பர்மிஷன்ஸ் கேட்கும்போது அலோவ் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் பேக்ரவுண்டில் உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம், ப்ளர் பண்ணுறதுனாலும் ப்ளர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உட்காந்து நோண்டி பார்த்திங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். தென் வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு மறந்துட்டோமான்னா மறக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்வைப் பண்ணி காட்டுறேன். ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இல்லை இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேறு அப்ளிகேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்வைப் பண்ணுறேன். ஸ்வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அலாரம் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் நீங்கள் பெய்ட் ப்ரௌசரில் தான் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் என்ன அலாரம் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணிக்கிட்டு ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன்ஸ் ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பர்மிஷன்ஸோட இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. இமெயில் ஐடியை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இதில் உங்களுக்கு திசை பார்க்குற காம்பஸ் இருக்குது, காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக காட்டும். இதில் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே இருக்குது. இதில் மூலமாகவே நீங்கள் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாங் கேட்குறது, இந்த ஆப் என்கிட்ட இல்லை, இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இங்கேயே நீங்கள் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர் இருக்குது. கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணுவீங்களோ அந்த கால்குலேட்டரை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் பர்மிஷன்ஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோன் பக்காவாக ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு இந்த ஆப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் இல்லைனாலும் ஃப்ரீ தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணி உங்கள் குரூப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, டெலிகிராமோ எதுலேயோ நீங்கள் ஒரு தட்டி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இதை பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 220 ரூபா மிச்சமும் பண்ணி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்காகவாவது இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கொடுத்துட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உழைச்சா முன்னேறலான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி உழைச்சா, எதுக்கு உழைச்சா, யாரு கூட உழைச்சா முன்னேற முடியும்னு தெரியாம தான் கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்காங்க. கம்மியா தரவங்கிட்ட அதிகமா கேட்காத, அதிகமா தரவங்கிட்ட கம்மியா கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே நம்மள மறக்க மாட்டாங்க.